இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதிய ரேஷன் கார்டு சம்மந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், புதிய ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு குறித்து தற்போது வெளியின அரசாணை 24/8/2024 தான் வெளியாக உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிக்கைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பொறுப்பேற்ற பின்பு இதுவரை 15,94,321 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையை மாறுபடாமல் பராமரிப்பதையொட்டி 6/7/2023 முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும், ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆனாலும் மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 17,197 குடும்ப அட்டைகள் டிசம்பர் 2023 மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதுபோன்று வெள்ளம் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10,380 குடும்ப அட்டைகள் டிசம்பர் 2023 மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. மார்ச் 2024 முதல் 45,509 குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. இடையில் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறைகளின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடுக்கிவிடப்பட்டன. 4 தேதி வரை பெறப்பட்ட 2,89,591 விண்ணப்பங்களில் 1,63,458 புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 92,650 விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் அளிக்கப்பட்ட 24,657 விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வருகின்றன. மீதமுள்ள விண்ணப்பங்களுக்கும் தொடர்ந்து கள விசாரணையும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஆதலால் சிலர் கூறுவது போல் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்பதையும், விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தான் பார்த்திங்கன்னா புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது ஏற்கனவே விண்ணப்பித்தவருக்கும் தற்போது விண்ணப்பிப்பவர்களுக்கும் உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்ட பின்பு புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக குடும்ப அட்டை எப்படி அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கும். மிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் ஃபுல் அட்ரஸ் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக பாட்டம்லேயே உங்களுக்கு தமிழ் இஷ்யூ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருந்தால் தமிழ் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா நீங்கள் தமிழே என்டர் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு குடும்பத் தலைவருடைய புகைப்படம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவேற்றம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிங்க. ஜேபிஜி ஃபார்மெட்டு தான் இருக்கணும். அடுத்து உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய வட்டம் மெதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி இருந்தால் அதையும் என்டர் பண்ணிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கும்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவருடைய பேர் என்டர் பண்ணோம். அவங்களுடைய பாலினம், அவங்க மாற்றத்தில் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி, உறவுமுறை, நடவடிக்கை எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணணும். உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லார் பேரையுமே ஆட் பண்ணிவிட்டு அட்டை தேர்வு கீழேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு உறுப்பினராக நீங்கள் ஆட் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண நினச்சா கூட உறுப்பினர் எண்ணிக்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உறுப்பினர் நீக்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குடும்ப அட்டை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அரிசி அட்டையா, நோ கம்யூனிட்டியா, சுகர் கார்டு எதுவாக செலக்ட் பண்ணிங்க. அரிசி அட்டை செலக்ட் பண்ணால் தான் எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதனால் அரிசி அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்றுக்கு ஏதாச்சும் ஒரு ஆவணம் செலக்ட் பண்ணணும். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அடுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. எரிவாயு இணைப்புகள் செலக்ட் பண்ணிவிட்டு இணைப்பு 1ன்னு சொல்லி உங்களுடைய பேரில் ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நிறுவனத்துடைய பேரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் எண்ணிக்கை 1 2 செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதான் ரேஷன் கார்டு அப்ளை செய்வதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெஜெண்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.